சார், நாங்கள் 2 பேரும் ஒத்த கருத்துடன் தான் இருக்கோம். அதிமுக திமுகவை பிரிக்கவே முடியாது. அது மேகதாதுவாக இருக்கட்டும், டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும். நிப்பாட்டு டீலிமிட்டேஷனில் திமுகவும் அதிமுகவும் ஒரே நிலைப்பாட்டில் தான் இருந்தாங்களா? ஆனால் அதிமுக பாஜக கூட தானே கூட்டணி வச்சுருந்தாங்க. என்ன மக்கா, இதுக்கு காரணத்தை நான் சொல்லிடுறேன். இது கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு புரியல பார்த்தீங்களா? தாவேகா டீலிமிட்டேஷனுக்கு எதிராக வாங்க எம்பிக்களுடைய கூட்டத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு திமுக அதிமுகவினுடைய எம்பிக்கள் யாருமே பங்கு பெறலை. கனிமொழி அக்கா என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்கன்னா, டீலிமிட்டேஷன் பில் முதல்ல வந்தது நாங்கள் எதிர்த்தோம், அதனால் நிறைய விஷயங்கள் அவங்க மாற்றினாங்க. இப்போ புதுசாக பில்லை பாஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதுக்கான விவரம் எதுவுமே வரல. அது வராததுனால நாங்கள் எப்படி இதை எதிர்க்க முடியும்? ஆல்ரெடி இதெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்மானம்லாம் ரெடி பண்ணிட்டோமே. இது தாவேக அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு அரசியல் விளையாட்டு. அந்த விளையாட்டில் திமுக அதிமுக நாங்கள் யாருமே பங்கு பெறவில்லை. புரியுதா உங்களுக்கு? அதாவது அதிமுக திமுக டீலிமிட்டேஷனை என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுதா? பாஜகவுக்கு சாதகமாக அதை செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை இன்றைக்கி காங்கிரஸ்காரங்க நிறைய பேர் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் அக்கா கனிமொழி அவர்கள் இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. திமுக அதிமுக நாங்கள் ஒன்றா தான், மக்களுக்காக தான் யோசிக்கிறோம், ஒன்றா தான் இருப்போம், அதனால தான் தாவேகாவுக்கு எதிராக நாங்கள் அந்த எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கு பெறவில்லை. யார் சாமி நீங்கள்லாம்? அப்போது இவ்வளோ நாள் இத்தனை வருஷமாக திமுக அதிமுக எதிரெதிர் திசையில் இருப்பாங்க. திமுக ஒன்று சொன்னாங்கன்னா அதிமுக வேறொன்று சொல்லுவாங்க. திமுக வேறொரு கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணினா இவங்க பாஜக கூட்டணி. ஸோ பாஜக கொண்டு வர திட்டத்தெல்லாம் திமுக எதிர்ப்பாங்க. இதெல்லாம் தான்டா நினச்சிட்டு இருந்தோம். இப்போ தானே தெரியுது ஒவ்வொரு உண்மையா. இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். பல பிரச்சனைகளில் திமுகவும் அதிமுகவும் மாநில நலனுக்காக ஒருமித்த கருத்துடனே இருந்துள்ளன அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள் பேசியிருப்பது தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வைரலாக ஓடிட்டுருக்கு. இவ்வளோ நாள் நீங்கள் ஒன்றா தான் இருந்தீங்களா அப்படிங்கிற கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, போஸ்ட் நிறைய கட்சியிலேருந்துலாம் இப்போ தாவேகாக்குள்ள வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கான என்ன பொசிஷன் கொடுக்கப்பட போகிறது அப்படிங்கிற ஒரு பெரும் இழுபறியாக இருந்துச்சு. அதுக்கான அறிவிப்பு அஃபிஷியலாக டிவிக்கே வெளியிட்டிருக்கிறார்கள். திரு டாக்டர் சி விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர், புதுக்கோட்டை மாவட்ட அமைப்பு செயலாளராகவும், எம்பி விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர், கரூர் மாவட்ட அமைப்பு செயலாளராகவும், திரு இசக்கி சுப்பையா முன்னாள் அமைச்சர், தென்காசி மாவட்ட அமைப்பு செயலாளர் அப்படிங்கிற பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இல்லாமல் துணை பொதுச் செயலாளர்கள் அப்படிங்கிறவங்களுடைய லிஸ்ட்டில் எம்ஆர் விஜயபாஸ்கர், கே மரகதம் அவர்கள், எஸ் ராஜகோபால் அவர்கள், ஹெச் ஜாகிர் ஹுசைன், வி குமார், எஸ் யுவராஜ், வி தினகரன், கே மணிகண்டன், ஆர்எஸ் மணிகண்டன், கே அருள்ராஜ், எஸ்டிஆர் சாமுவேல் ராஜ் அப்படிங்கிறவங்க சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ புதிய நிர்வாகிகள் நிறைய பேருக்கு போஸ்டிங்லாம் கொடுத்துட்டாங்க. போஸ்டிங் எல்லாம் கொடுத்த கையோடி அடுத்ததாக தாவேகாக்கு எந்த மாதிரியான வேலையை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. நாம் என்ன கேட்குறோன்னா, இந்த குட்கா விவகாரம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கருப்பு பக்கங்கள் இவங்க பக்கத்துலலாம் இருக்குது. அப்போ இந்த விசாரணையெல்லாம் கிடப்பில் போட மாட்டோம், கண்டிப்பாக அந்த விசாரணையெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தாவேகாவினுடைய முக்கியமான நபர்கள், சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களாக இருக்கட்டும், என் ஆனந்த் அவர்களாக இருக்கட்டும், ஆதவர்ஜுனா அவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்க போகிறாங்க. இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ பேரை வேணாலும் சேர்த்துக்கோங்க, எத்தனை பேர் வேணாலும் கட்சியில் சேர்க்கறது உங்களுடைய உரிமை. ஆனால் அதில் ஒரு நபர் தவறு செஞ்சாலும், ஏன்னா வாங்கின கை வாங்காமல் இருக்காது, ஆடின கால் ஆடாமல் இருக்காது. லஞ்சம் ஊழலை தெளித்தவர்கள் லஞ்சம் ஊழல் வாங்காமல் இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி. அதுவும் அரசியலில் இது ஒரு பெரும் கேள்வியாக இருக்கும். ஸோ ஒரு தப்பு நடந்தாலும் தாவேகாவை தூக்கி எறிகிறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க. இந்த எச்சரிக்கை என்றைக்குமே தாவேகா பக்கம் இருக்க வேண்டும். இன்றைக்கி ஒரு செய்தியை நான் பார்த்தேன். நம்ம விக்னேஷ் அவர்கள் இருக்காங்கல்ல, மதுவிலக்குத்துறை விக்னேஷ் அவர்கள், அவர் என்ன சொன்னார்னா, என் துறையில் ஏகப்பட்ட ஊழல்கள்லாம் நடந்துட்டு இருந்திருக்கு, 10 ரூபாய் கரூர் கம்பெனி அப்படி இப்படிலாம் சொன்ன பிறகும் அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். என்னையை மடக்கிறதுக்காக என்கிட்ட பேரம்லாம் நிறைய பேர் பேசினாங்க, ஆனால் இது தாவேகாவினுடைய அரசாங்கம், நாங்கள் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டோம், ஊழல் லஞ்சமே வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. நான் என்ன கேட்குறேன்னா, எனக்கு சின்னதாக ஒரு டவுட் வந்துச்சு. இல்லை சார், உங்ககிட்ட யாரோ பேரம் பேசினாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் மக்களுக்காக உண்மையாக நேர்த்தியாக மக்கள் பணி செய்ய வந்திருக்கீங்க அப்படின்னா, பேரம் பேசின உடனே மக்கள்கிட்ட இதை சொல்லியிருக்க வேண்டாமா, என்கிட்ட இப்படி பேரம் பேசுகிறாங்க. அதெல்லாம் நடக்காது. அடிக்கடி ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுக்கக்கூடிய நபரும் நீங்கள் தான்.
ரொம்ப பெரிய அளவில் நிறைய நேரத்தில் உங்களை நாங்கள் பாராட்டியிருக்கோம். உங்களுடைய ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும், நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களாக இருக்கட்டும், அதுவும் அமைதியாக சொல்லக்கூடிய அந்த விதமாக இருக்கட்டும், ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதாக இருக்கட்டும், சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் ஒரே ஒரு டவுட், உங்ககிட்டயே பேரம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்களே வெளியில் வந்து சொல்கிறீங்க. ஆனால் நாங்கள் பேரத்துக்கு மசிய மாட்டோம், அமைச்சரான பிறகு தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறார். பேரத்துக்கு மசிய மாட்டோம் அப்படின்னா உங்ககிட்ட பேரம் பேசினது யார்? இந்த டவுட்டுக்கு விடை கிடைச்சிருமா? தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் கேட்கக்கூடிய விஷயம் சிம்பிளான விஷயம்தான். பேரம் பேசியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதே மாதிரி நிறைய நேரத்தில் பேரம் பேசி ஒரு கட்டத்துக்கு மேலே உண்மை இல்லாமல் பொய் இல்லாட்டி ஊழல் இதுக்கெல்லாம் ஆட்பணிந்து விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா நம்பி ஏமாந்த கூட்டம்யா எங்கள் கூட்டம். அந்த கூட்டத்தை மறுபடியும் நம்ப வச்சு ஏமாத்திராதீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நம்முடைய தாழ்மையான வேண்டுகோள். எதற்காக இந்த கூட்டம்? இந்த அரசாங்கத்தை வழி நடத்துபவர் யார் அப்படின்னு சொல்லிலாம் காட்டமான கனிமொழி அக்கா பேசியிருக்காங்க. இந்த கூட்டம் எதற்காக, ஏன் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக காங்கிரஸ்காரங்க சொல்லியிருக்காங்க. மாணிக்கம் தாக்கூர் அவர்களாக இருக்கட்டும், இன்னும் முக்கியமான நபர்களாக இருக்கட்டும், எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணி அப்படிங்கிறது இனிமேல் ஒட்டவே ஒட்டாதா அப்படிங்கிற லெவலுக்கு சண்டை போட்டுட்ருக்காங்க. மக்கா நம்பிராதீங்க, அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா. இன்றைக்கி அடிச்சுக்கிடுவாங்க, நாளைக்கு நாங்கள் தான் நண்பர்கள், ஐயோ தமிழ்நாட்டுக்கு ஒரு இதுனா நாங்கள் தான் வருவோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று செஞ்சு ஒரு பிளானை போட்டுருவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. கிடைக்கக்கூடிய செய்திகளை உங்ககிட்ட வந்து சொல்கிறது மட்டும்தான் என் வேலையை தவிர அதை முழுசாக நம்புங்க. அவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்க அப்படி தான் இருப்பாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து மக்களுக்கு நல்லது தான் செய்வாங்க, அதெல்லாம் நம்பிவிடாதீங்க. இதுக்கு நான் இன்னொரு சிறந்த உதாரணத்தை சொல்லிடுறேன். மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? எம்பிக்கள் கூட்டத்திற்கு வராதவர்கள் தமிழர் நலனுக்கு எதிரானவர்கள். தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் விஜய் அழைப்பு விடுத்துள்ள அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்காதவர்கள் தமிழக நலனுக்கு எதிரானவர்கள். இது கட்சி அரசியல் பற்றியதல்ல, இது தமிழ்நாட்டின் உரிமைகள், நலன்கள் மற்றும் எதிர்காலம் பற்றியது. தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தேவைப்பட்ட நேரத்தில் தமிழ்நாட்டுடன் நின்றவர் யார் என்பதை அவர்கள் நினைவில் கொள்வார்கள். திமுகக்கு கஜன்னு எரியும்ல, எரியுதடி மாலா, ஃபேனை 16வது நம்பரில் போடு, இது மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய டைலாகாக இருந்தாலுமே இது இப்போ அவங்களுக்கு கரெக்டாக செட் ஆகுது. என்ன சொல்கிறாரு தெரியுதா? மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. மக்கள் பார்த்துட்ருக்கிறதுனால நீங்கள் எப்போ எந்த நேரத்தில் மக்கள் முன்னாடி மக்களுக்காக நின்னீங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க எடை போட்டுருவாங்க. நாளைக்கு ஒரு சின்னதாக ஒரு உள்ளாட்சி தேர்தல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதையே காரணமாக வச்சு ஓட்டு வாங்கிட மாட்டாங்க தாவேக்கா, மக்கள் போட்டுற மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் டீலிமிட்டேஷன் முதல்ல எதிர்த்தீர்கள், ஆனால் இப்போ ஆதரிக்கிற மாதிரி ஒரு சின்ன சூசகங்கள் எல்லாமே வந்து கொண்டிருக்கிறது. தாவேக்கா அழைத்த அந்த கூட்டத்துக்கும் வரவில்லை அப்படின்னா A=B, B=C, தட் இஸ் A=C. இதுதான் எங்களுடைய ஃபார்முலா. அப்போ நீங்கள் யாருக்கும் ஆதரவாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான். அடுத்ததான் நான் ஒரே ஒரு விஷயங்க, நேற்று அரசியல் சதுரங்கத்தை பார்த்த எல்லாருக்குமே ஒரு முக்கியமான நியூஸை சொல்லியிருப்பேன். விவசாய சங்கங்களுடன் கிட்டத்தட்ட 25 விவசாய சங்கங்களுடன் நேற்று ஒரு 8 அமைச்சர்கள் உட்கார்ந்து பேசினார்கள் அப்படிங்கிறது. அதில் நிறைய விவசாயிகள் வந்து பேட்டிலாம் கொடுத்தாங்க. சங்கத்தை சார்ந்தவங்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது, 8 அமைச்சர்கள் எங்களுக்கு தேவை என்ன, எங்களுக்கு தேவையில்லாதது என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்டது இத்தனை வருஷங்களாக நடந்ததே கிடையாது. இது நடந்ததே எங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி தாவேக்காவுக்கு 25 சங்கங்கள் போகலாம், வாங்க 2-3 சங்கத்தை நமக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திமுக என்ன செஞ்சுருக்காங்க? உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்காக விவசாயிகளுடைய சங்கம் வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோஷூட் நடத்தி அதை இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த சங்கத்தை சார்ந்த விவசாயிகள் யார், அந்த 25 சங்கத்தை சார்ந்த விவசாயிகள் யார் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஆனால் அதுக்கு கீழே விவசாய சங்கங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பாண்டியன் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? திமுக அரசு ஒரு 4 ஆண்டு காலம் நிலங்களை சூறையாடுவதை மட்டுமே கொள்கையாக கொண்டது. இதனால் வரையிலும் அவங்க நீர்ப்பாசனம் அதை பற்றிலாம் பேசினதே கிடையாது. ஆனால் தாவேக்கா பேசியிருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த விவசாய சங்கத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய பாண்டியன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். யார் இங்கே போலி விவசாயிகள் அப்படிங்கிறது மட்டும்தான் மக்களுக்கு தெரியணும். இத்தனை சங்கங்கள் வச்சுருக்கீங்களா? 10-25 சங்கம் ஒன்றாக தாவேக்காக்கு, ஒரு சங்கம் திமுகக்கு, இன்னொரு சங்கம் அதிமுகக்கு. அப்படின்னா 4 பேர் சேர்ந்தால் ஒரு சங்கத்தை வச்சு நான் தான் விவசாயிகள் சங்கம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருவீங்க போல். இது போலியான விவசாய சங்கங்களை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். அப்போ இவ்வளோ போலியாக விவசாய சங்கங்களை வச்சிங்கன்னா உண்மையான விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நபர்களையும் போலி அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஏண்டா இவ்வளவு நடந்துட்டுருக்கு, இவ்வளோ விவசாயிகளுக்கு எதிராக ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது
போலி விவசாயிகள் சங்கமே இந்த விவசாயிகளுக்கு நல்லது நடக்காமல் விட்டுருவாங்க போலயே. கொஞ்சம் பார்த்துருங்க விவசாயிகளே, உண்மையான விவசாய சங்கங்களில் இணையுங்கள், அவங்கள ஆதரியுங்கள். போலியான விவசாய சங்கங்களில் மாட்டி அரசியல் லாபத்துக்காக உங்களையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் எங்களுடைய எதிர்காலத்தையும் பலி கொடுத்துடாதீங்க அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். நேற்று நம்ம எம்எல்ஏ ஒருத்தர் பேசியிருந்தார். ஐயா, பார்ட்டி ஃபண்டு நீங்கள் வாங்கினதே கிடையாதா, அதுக்கு நானே சாட்சி, வேணா எதிர்க்கட்சி தலைவரே சாட்சி அப்படின்னு சொல்லியிருந்தார்ல. இன்னைக்கு ரொம்ப விவரமாக பேசியிருக்காரு. கடந்த திமுக ஆட்சியில் பொதுப்பணித்துறை மூலமாக ஏவா வேலு எத்தனை சதவீதம் வாங்கினார் என்பது எனக்கு தெரியும், அவருக்கும் தெரியும், நானும் ஒப்பந்ததாரர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கார். நம்ம ஊர் எம்எல்ஏ RS முருகன் கலக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஃபயர்லாம் விட்டுருக்காரு. ஆனால் உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு. ஐயா, ஏவா வேலு அவர்களே எத்தனை %? ரகுபதி அவர்கள் கேட்குறாரு. பில்லு பாஸ் பண்ண போகிறதுக்கு 3% கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. பொதுப்பணித்துறையிலிருந்து ஏவா வேலு அவர்கள் எத்தனை % வாங்கினார் அப்படிங்கிறத RS முருகன் அவர்கள் சொல்வாரா? பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசியல் களமாயா நடந்துட்டு இருக்கு, ஒரு போர்க்களம் நடக்கிற மாதிரி இருக்கியா டெய்லி நியூஸை பார்க்கும்போது. எனிவே, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சா? நல்லா புரிஞ்சிருச்சா அப்படின்னா ஒரு லைக்கையும் போட்டு கீழே ஒரு கமெண்டையும் பண்ணிடுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.